ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் ஒரு தமிழ் கிரைம் த்ரில்லர் படமாக இன்றைக்கி தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கிற ஒரு நொடி படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து ரத்னம் அப்படின்னு இன்னொரு சம்பவம் வேறு இருக்குது. அதனுடைய விமர்சனம் ஒரு 2 மணிக்கு வரும். அதையும் வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த விமர்சனம் பார்த்து முடித்தவொடனே பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு கடைசியாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் நம்ம ஹீரோ ஒரு சின்சியரான போலீஸ் ஆஃபீஸரு. படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு லேடி இவருடைய ஸ்டேஷனுக்கு வர்றாங்க. வந்தவங்க அவங்களுடைய கணவரை காணா அப்படின்னு சொல்லி ஒரு மிஸ்ஸிங் கேஸை ஃபைல் பண்ணுறதுக்காக வர்றாங்க. இப்போ விசாரிக்கிற அங்கே இருக்கக்கூடிய அந்த போலீஸ் டீமு, என்னங்க உங்கள் ஹஸ்பண்டை காணாமா, எப்போ இருந்து காணா அப்படின்னா, காலைல 9:30 மணிக்கு போனாருங்க அப்படின்னா எல்லோரும் சிரிக்கிறாங்க. ஏங்க காலைல 9:30 மணிக்கு போனவரை அதுக்குள்ளே காணா அப்படின்னு வர்றீங்க? அதெல்லாம் வருவாருங்க, ஏதாவது ஃப்ரெண்டை கிட்ட பார்த்துருப்பாரு, அந்த வேலை பேசி முடிச்சுட்டு நாளைக்கு அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு கதையை சொல்லிட்டு வீட்டுக்கு வருவாப்பில். இதெல்லாம் ஒரு கேஸ்ன்னு எடுத்துக்கிட்டு நீங்கள் மட்டும் நிம்மதியாக வீட்டுக்கு போங்க அப்படின்னு அந்த அம்மா கிட்ட சொன்னால், அந்த அம்மா திருப்பி சொல்கிறாங்க, இல்லை சார், என் வீட்டுக்காரருக்கு ஏதாவது நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எனக்கு ஒருத்தன் மேலே சந்தேகமாக இருக்குது, இம்மீடியட்டாக அவனை என்ன ஏதுன்னு விசாரித்து என் வீட்டுக்காரர் எப்படியாவது திருப்பி கூப்பிட்டு வந்து என்கிட்ட நிறுத்துங்க அப்படின்னு அவங்க சொல்ல போக, சரி ஓகேம்மா ஒரு கம்ப்ளைண்ட்டை நீங்கள் ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு மிஸ்ஸிங் பர்சன் கேஸு அப்படிங்கிற பேசிஸில் ஒரு கம்ப்ளைண்ட்டாக இதை எடுத்துக்கிட்டு நம்ம கதாநாயகனே களத்தில் இறங்குறாப்புல. இதுக்கப்புறம் அவரே எதிர்பார்க்காம அடுத்தடுத்த திருப்பங்களோடு நகர்றது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பார்க்கும்போது அன்வேஷப்பின் கண்டத்தும் அப்படின்னு சொல்லி டொவினோ தாமஸ் நடித்த ஒரு மலையாள படம், இப்போ ரீசெண்டாக விமர்சனம் பண்ண படம் தான், இப்போ ரீசெண்டாக தான் வெளியாச்சு அந்த படம் பார்க்கும்போது, எங்க பொதுவாக அடுத்தடுத்து கொலைகள் நடந்துக்கிட்டே போகுது, இதுக்கு காரணமான அந்த சீரியல் கில்லர் யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டெம்ப்ளேட்டில் நம்ம பல படங்கள் பார்த்துருக்கோம். இல்லை படத்தில் ஒரே ஒரு கொலை தான் நடக்கும், சந்தேகத்திற்கிடமாக ஒரு 5-6 பேர் உள்ளே சிக்குவாங்க, இதில் யார் உண்மையான அந்த கில்லராக இருப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த ஹூடனிட் கான்செப்டில் அந்த மோடில் நகரக்கூடிய ஒரு சில படங்களும் நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஆனால் இந்த அன்வேஷப்பின் கண்டத்தும்ல என்ன சுவாரஸ்யம் அப்படின்னா, ஹீரோ இன்டர்வலுக்கு முன்னாடி படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு கேஸை எடுத்து கம்ப்ளீட்டாக அதை சால்வ் பண்ணி முடிப்பாப்பில். இன்டர்வல் முடிஞ்சு அப்படி ஓப்பன் பண்ணும்போது திருப்பி அடுத்த கேஸை கொடுத்து அதை கிளைமேக்ஸில் முடிப்பாப்பில். எனக்கு பரவாயில்லையா, இந்த மர்டர் மிஸ்ட்ரி இல்லை க்ரைம் த்ரில்லர் ரசிகர்களுக்கெல்லாம் ஒரே படத்துக்குள்ளே 2 கேஸை ஹீரோ டீல் பண்ணுற மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்களே, ஒரே கல்லில் 2 மாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் அந்த படம் பார்க்கும்போது வந்துச்சு. கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் இந்த படமும். ஹீரோ ஒரு கேஸை கையில் எடுத்துகிட்டு இறங்கி யார் அந்த கல்பிரிட்டாக இருக்கும், அந்த காணாமல் போன அந்த நபருக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி களத்தில் இறங்கினா, அவரை தேடி டிஃபால்ட்டாக இன்னொரு கேஸும் கையில் வந்து சேருது. இப்போ இந்த 2 கேஸுக்குமான விடையை தேடி அவர் ஓட ஆரம்பிக்கிறாப்புல. கடைசியாக கேஸை முடிச்சாரா, கடைசியாக இதுக்கு காரணமான அந்த கல்பிரிட் யார் அப்படிங்கிறத பிடிச்சாரா அப்படிங்கிற மாதிரி கிரைம் த்ரில்லர் ஃபேன்ஸுக்கெல்லாம் வந்து கவரக்கூடிய பெருசாக போரடிக்காத ஒரு சுவாரஸ்யமான கதையாகத்தான் இந்த படத்துடைய இயக்குனரான மணிவருணம் இந்த கதையை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காப்புல. பார்ட் 2க்கு லீடு வேற விட்டுருக்காப்புல. பொதுவாக இந்த மாதிரி கதைக்களங்களுக்கு அந்த ஹீரோவுடைய அந்த கேரக்டரை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த படத்தில் இந்த கேஸை அவர் சால்வ் பண்ணிட்டாரு, அடுத்து அதே மாதிரி ஒரு கேஸ் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு சுவாரஸ்யமான லீடை கொடுத்து முடிப்பாங்க. ஆனால் பல படங்களில் எப்பா இதுவே முடியலை, இது அடுத்த பார்ட்டுக்கு ஒரு கேஸ் வேறையா அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்கும் இல்லையா. ஆனால் இந்த படம் அப்படி கிடையாது. எனக்கு இந்த படம் பார்த்து முடித்த உடனே சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஆனால் சுவாரஸ்யமாக செம்மையாக தட்டி தூக்கியிருக்காங்க ஒரு படத்தை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை தான் கொடுத்துச்சு. அதனால் பார்ட் 2 வந்துச்சு அப்படின்னா பரவாயில்லைங்க, நல்லா தான் இருக்கும் போல் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு இருந்துச்சு இந்த பார்ட் 2க்கான லீடை பார்க்கும்போது. அதே மாதிரியே குரு சூர்யா அவர் தான் படத்துடைய எடிட்டரு. இந்த படத்தை கம்ப்ளீட்டாக நான் லீனியரில் தான் அவர் கட் பண்ணி வச்சுருக்காரு. ஒரு சில கதைக்களங்கள் நான் லீனியராக கட் பண்ணும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும் நமக்கு பார்க்கும்போது. ஆனால் எங்கேயுமே கன்ஃபியூஸ் ஆகாமல் ரொம்ப ப்ராப்பராக அவர் இந்த காட்சிகள் எல்லாத்தையும் பிளேஸ் பண்ண அந்த விதத்தில் தான் நீங்கள் பெருசாக உலக படங்கள்லாம் உருட்டி எடுக்கலை அப்படின்னா சாதாரண ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இந்த படம் எங்க யாராக இருக்கும், என்ன இது எப்படி பார்த்தாலுமே கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற அந்த சுவாரஸ்யத்தை கடைசி வரைக்கும் பெருசாக நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு போய் நம்மளை விட்டதுக்கு காரணம் அவர் அந்த கட்ஸை பிளேஸ் பண்ண விதம் தான். ஆப்வியஸ்லி டைரக்டருடைய இன்புட்ஸு கண்டிப்பாக உள்ள இருக்கும். ஹீரோவாக பண்ண தமன்குமார் எங்கேயுமே மிகைப்படுத்தாமல் ரொம்ப கேஷுவலாக நீட்டாக அந்த கதாபாத்திரத்தை பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆனால் அவருடைய ரியாக்ஷன்ஸ் ஆகட்டும், ஒரு சில எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஆகட்டும், அவருடைய வாய்ஸு அதை அவர் மாடுலேட் பண்ணுற விதம் அப்படிங்கிற பல விஷயங்கள் எனக்கு நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுனை தான் மைண்டில் கொண்டு வந்தது. கண்ணை மூடி கேட்டால் அந்த வாய்ஸ் ஈஸ்லாம் அப்படியே கொஞ்சம் ஒத்து போகுது. எனக்கு மட்டும் தான் தோணுச்சா, உங்களுக்கும் தோணுதாங்கிறது நீங்கள் படத்தை பார்த்து வேணா
அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ரொம்ப நீட்டாக அழகாக பண்ணியிருந்தார் அந்த கதாபாத்திரத்தை அவர் போக எம்எஸ் பாஸ்கர் ஆகட்டும், வேளா ராமமூர்த்தி ஆகட்டும், ஸ்ரீரஞ்சனி ஆகட்டும், பலகருப்பையா ஆகட்டும், தீபா சங்கர் ஆகட்டும், எல்லாருமே அந்தந்த கதாபாத்திரத்தை அழகாகவே பண்ணியிருந்தாங்க. இது போக கொஞ்சம் நிறைய புதுமுகங்களும் இந்த கதைக்குள்ளே இருக்குது. ஆனால் யாருக்கிட்டையுமே என்னங்க பண்ணியிருக்காங்க, அமுச்சராக இருக்குங்கிற ஒரு ஃபீலே வரலை. அவ்வளோ பர்ஃபெக்டாக இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் எல்லாரும் தேவையான விஷயத்தை இந்த கதைக்கு கொடுத்துருந்தாங்க. இது போக சஞ்சய் மாணிக்கம் அவர் தான் படத்துடைய மியூசிக் டைரக்டரு. இந்த படத்தில் இருக்கக்கூடிய 2 பாடல்கள் ரெண்டுமே அட்டகாசமான பாட்டு. ஒரு அப்பா பொண்ணுக்கு இடையிலான ஒரு எமோஷனல் சாங் ஒன்று, அதே மாதிரி ஒரு ரொமான்டிக் நம்பர் ஒன்று, ரெண்டுமே செம மெலடி நம்பர்ஸ், ரெண்டுமே சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும். 2 விஷயத்துலையுமே இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எல்லாமே சூப்பரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு சில விஷயங்கள் இவ்வளோ பண்ண டீமு ஒரு சில விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஒன்று வந்தது. அது எங்கே அப்படின்னா, ஒரு படத்தில் சஸ்பெக்ட் இருக்கலாம், படம் ஃபுல்லாக சஸ்பெக்ட்ஸாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. இந்த படத்தில் இந்த கேஸ் எடுத்துகிட்டு ஹீரோ இறங்குறாப்புல அப்படின்னா, அவர் கிடைச்சவன் யார் யாரெல்லாம் மாட்டினானோ அவ்வளோ பேர்த்தையும் ப்ராப்பராக விசாரித்து கடைசியாக போனால் கூட எவங்கிட்டையும் பதில் இல்லை. அவருக்கு மட்டும் இல்லை, ஆடியன்ஸுக்கே கூட என்னங்க அவர் யாரை பிடிச்சி என்ன கேட்டாலும் கடைசியில் இந்த கேஸ் டெட் எண்ட்லேயே நிற்கிதுன்னா எவன் இந்த சம்பவத்தை பண்ணியிருப்பான் அப்படிங்கிற ஒரு ஃபீலை நமக்கு டெஃபினட்டாக விடுது. அதுதான் ஒரு பக்கம் பலமாக நான் பார்க்குறேன். இன்னொரு பக்கம் ஆடியன்ஸுக்கு இத்தனை பேர் மேலே சந்தேக பார்வை விழுந்துச்சு அப்படின்னா தான் அவங்களால கடைசி வரைக்கும் கெஸ் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நிறைய கதாபாத்திரங்களை இவங்க இடிச்சோர்களாக சுருகி அப்படி எழுதிட்டாங்களோ, அதையே சீன்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்களோ, எக்கச்சக்கமான சஸ்பெக்ட்ஸும் அந்த கதையில் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலும் எனக்கு வந்துச்சு. இதே விஷயம் உங்களுக்கும் தோணலாம். உண்மையாக சொல்லணும்னா எனக்கு தோணுன அந்த குறிப்பிட்ட 1-2 கதாபாத்திரங்களை இங்கே நான் சொல்லிட முடியும். அதை நான் சொல்லிட்டேன் அப்படின்னா படம் பார்க்கும்போது அருணன் என்ன சொல்லிட்டார்ல, அது தேவையில்லாமல் எழுதப்பட்ட கதாபாத்திரங்கள் தான் அப்படிங்கிற ஃபீல் உங்களுக்கு வரலாம். அதனால் நான் யாரையுமே சொல்லலை. படம் பார்க்கும்போது எல்லாருமே சஸ்பெக்டோ அப்படிங்கிற ஃபீல் தான் உங்களுக்கு வரும். ஒரு சில பேர்த்துக்கு அது பலமாக தெரியலாம், ஒரு சில பேர்த்துக்கு அது கொஞ்சம் பலவீனமாக தெரியலாம். அதையும் நான் சொல்லிட்டேன். மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தளவுக்கு க்ரைம் த்ரில்லர் ஃபேன்ஸை கவரக்கூடிய, எங்கேயும் பெருசாக போர் அடிக்காமல் லேக் ஆகாமல் பரபரப்பாக போகக்கூடிய ஒரு நல்ல படம் தான் இது. தெளிவாக சொல்கிறோம், இந்த படம் நீங்கள் தாராளமாக தியேட்டரில் ஒரு தடவை போய் பார்க்கலாம். அந்தளவுக்கு டெஃபினட்டாக ஒருத்தான ஒரு டீசெண்டான வாட்ச் தான் இந்த படம். அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. இது ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல த்ரில்லர் படம் தான். இந்த படம் இன்றைக்கி தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. அப்புறம் என்ன பார்க்கணுங்கிறவங்க சட்டு புட்டுன்னு பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.